நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோட நம்ம பார்க்க போற மூவி ரிவ்யூ கிரிஷ் ஜகலார்முடி அவருடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற ஹரிஹர வீரமல்லு திரைப்படம். இந்த படத்தை மியூசிக் கீரவாணி பண்ணியிருக்காங்க. ஏஎம் ரத்னம், சூரிய மூவிஸ் அவர்கள் தமிழ்நாடு வெளியிட்டிருக்காங்க. மனோஜ் பரகம் சார் இதோடைய சினிமாட்டோகிராஃபி. இந்த படத்துல பவன் கல்யாண், நிதி அகர்வால், போபி தியோல், நாசர், ரெடின் கிங்ஸ்லி மற்றும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதைக்களம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு முகலாயர் வம்சத்தோடைய கதை. இந்த படத்துடைய கதாநாயகன் பவன் கல்யாண் அவர் தான் ஹரிஹர வீரமல்லுங்கிற கேரக்டர் எடுத்து வச்சிருக்காரு. அவரு ஒரு சில திருட்டு பண்ணி மக்களுக்கு எல்லாம் நல்லது செய்யறாரு. திருடன்ல நல்ல திருடன் கெட்ட திருடன் இருப்பாங்களா, அதுல இவரு நல்ல திருடன். ஸோ அப்ப மக்களுக்கு சேவை செய்யறாரு. வேறொரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய வைரம் சார்ந்த ஒரு பொருளை திருடிட்டு வந்தீங்கன்னா மக்களுடைய தேவைகள்லாம் சந்திச்சிடலாம். அதே மாதிரி நீங்களும் நல்ல ஒரு பெரிய ஆளா செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதை இவர் மனசுல ஏத்துக்கிட்டு அந்த இடத்துல இந்த வைரத்தை தேடி போறாரு. ஸோ அதை எடுத்துட்டு வந்தாரா, இவருடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததா, மக்களுடைய பிரச்சனை எல்லாம் இவர் எப்படி சந்திச்சாருங்கிறது தான் படத்துடைய மீதி கதை. அந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் சொல்லலாம். படத்துடைய மியூசிக் டைரக்டர் அங்க கொஞ்சம் நல்லா மியூசிக் போட்டு நல்லாவே பண்ணியிருக்காரு. அது போக சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங்கும் ஓரளவுக்கு படத்தை தூக்கினது. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நான் சொல்றது. படத்துடைய பிளஸ் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு ஒரு என்ன சொல்றது, என்டர்டைன்மெண்டா கதை என்னவோ இருக்கட்டும், ஆனா சொல்ல வர விஷயத்த கொஞ்சம் என்கேஜிங் இல்லாம நல்லா கொண்டு போனாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப். படத்துடைய பிரச்சனை படத்துடைய செகண்ட் ஹாஃப் தான். இந்த கிளைமேக்ஸ்ல வர லீட் கொடுத்துருக்காங்க செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான கதையே இதுல இல்லை. அப்புறம் எப்படி செகண்ட் பார்ட் எடுக்க போறாங்கன்னு தெரியல. இப்ப வர படங்கள் எல்லாமே அப்படித்தான். என்ன இருக்குதோ இல்லையோ மார்க்கெட்டுக்காக செகண்ட் பார்ட் அப்படியே ஆடியன்ஸ் அப்படியே காத்துக்கிட்டு இருந்தது. செகண்ட் பார்ட் காத்துக்கிட்டு இருக்க முடியும். ஒரு சில படங்கள் காத்துட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். ஆனா எல்லா படங்களுக்குமே அப்படி இல்லை இல்லையா? அது இல்லை. படத்தோட செகண்ட் ஹாஃப் தான் பிரச்சனையே. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவருடைய துதி பாடுறதுலயே இருக்கு. ஹரிஹர வீரமல்லுவா இல்ல பவன் வீரமல்லுவா இந்த படம் பேரு. அந்த அளவுக்கு துதி பாடுவாங்கல்ல, இவர் யாருன்னு தெரியுமா, இவர் எப்படிப்பட்ட அரசர் தெரியுமா, இவர் எப்படிப்பட்ட போர் வீரர் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாக்குறவங்க எல்லாம் அடிச்சு தூக்குறாரு. மியூசிக் அதுக்கு தகுந்த மாதிரி காதை கிளிக்குது. அந்த அளவுக்கு பெரிய ஒரு தேட்டர்ஸ், நல்லா எஃபெக்டான தேட்டர்ஸ்ல போய் உட்காந்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களை தூங்க விடாம பாத்துக்கும் படம். ஆனா டென்ஷன் ஆக்கி விட்டுரும். அந்த அளவுக்கு படத்துடைய மியூசிக் செகண்ட் ஹாஃப்ல இருக்குது. கதை எங்கெங்கயோ டிராவல் ஆகுது. இவங்க சொல்ல வந்த கதை ஒண்ணு, ஆனா அதுக்கப்புறம் போற கதையே வேற வேற மாதிரி போயிட்டு இருக்குது. கடைசியில கதையை கொண்டு நிப்பாட்டுறதுக்குள்ள படாத படுப்பட்டாங்க அப்படிதான் சொல்லணும். அந்த அளவுக்கு படம் சம்பவம் பண்ணி இருக்குது. ஸோ இதெல்லாம் தாங்கிக்கிறவங்களுக்கு சுத்தி இருந்ததுன்னா நீங்க போய் இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு ஆவரேஜ்ல பிலோ ஆவரேஜ் வாட்சபிள் மூவி தான். பவன் கல்யாணுடைய ரசிகர்களை வேணா திருப்திப்படுத்தும். ஏன்னா அவர்கிட்ட அந்த சண்டை இருக்கு, எமோஷனல் சீன்ஸ் இருக்குது, டான்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஃபைட் சீன்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் பவன் கல்யாண் ரசிகர்கள் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் அவருக்கு வேணா கொண்டாடலாம். மற்றபடி கதையெல்லாம் அந்த படத்தை எதிர்பார்த்து போகக்கூடாது. ஸோ டைம் தான் நீங்களும் போய் பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.